எக்ஸசைஸ் 5.2 பேசிக். இப்போ நம்ம பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா டயக்ராம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராம் எல்லாத்துக்குமே என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, ஒரு ஃபிக்ஸ்டு லைன், நெக்ஸ்ட்டு மூவிங் பாயிண்ட், இப்போது இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1. இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 1. இப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம்? 1/1. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் என்ன வேல்யூஸ் எடுக்கலாம்? 2. அடுத்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உள்ள பாயிண்ட் 2, அந்த டிஸ்டன்ஸ் 2. அப்போது இதில் வர டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே 2/2, 3/3, 4/4. அப்போ எல்லாமே கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1/1. அப்போது இந்த 1/1 இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஈனா என்ன? எசென்ட்ரிசிட்டி. அப்போ இந்த 1/1ங்கிற டிஸ்டன்ஸ் இதுதான் என்னென்னு சொல்கிறோம்? இ. அப்போது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டு மூவிங் பாயிண்ட் டு ஃபிக்ஸ்டு லைன், இது ரெண்டுத்துக்கு உள்ள வேல்யூ தான் என்னன்னு சொல்கிறோம்? எசென்ட்ரிசிட்டி. இதே மாதிரி இந்த மூவிங் பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வர்றது தான் நமக்கு பேரபோலா. இந்த மூவிங் பாயிண்ட் ஜாயின் பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது? பேரபோலா கிடைக்குது. இப்போ கிளியரான டயக்ராம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு என்னென்னு சொல்கிறோம்? ஃபோக்கஸ். மூவிங் பாயிண்ட் என்னென்னு சொல்கிறோம்? லோக்கஸ். ஃபிக்ஸ்டு லைனை என்னென்னு சொல்கிறோம்? டைரக்ட்ரிக்ஸ். அப்போது எசென்ட்ரிசிட்டி 1/1. இப்போ இ ஈக்குவல்ட்டு என்னென்னு சொல்லலாம்? 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி எலிப்ஸுக்கு பார்க்குறோம். எலிப்ஸ் டயக்ராம், மூவிங் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஒரு ஃபிக்ஸ்டு லைன் வேணும். இப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃபோக்கஸ், மூவிங் பாயிண்ட் லோக்கஸ், ஃபிக்ஸ்டு லைன்னா டைரக்ட்ரிக்ஸ். இப்போ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்கே 1ன்னு எடுத்திருக்கோம். மூவிங் பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2ன்னு எடுத்திருக்கோம். மூவிங் பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 4ன்னு எடுத்திருக்கோம். இப்போது இ ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு 1/2, நெக்ஸ்ட்டு 2/4, நெக்ஸ்ட் என்ன வரும்? அடுத்த மூவிங் பாயிண்டோட 3/6. அப்போ எல்லாமே கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 1/2. அப்போ இ லெஸ் தென் 1. எசென்ட்ரிசிட்டி என்னவாக இருக்கும்? 1. நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலா. இப்போ ஹைப்பர்போலாவில் அதே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, ஃபிக்ஸ்டு லைனு, மூவிங் பாயிண்ட்டு. அப்போது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கிறோம்? 2. மூவிங் பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கிறோம்? 1. இப்போது எசென்ட்ரிசிட்டி இந்த டிஸ்டன்ஸ் எப்படி எழுதுகிறோன்னா 2/1. அப்போது அடுத்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 3. மூவிங் பாயிண்ட் டு ஃபிக்ஸ்டு லைன் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 1.5. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 2/1. நெக்ஸ்ட்டு 4/2 கேன்சல் பண்ணால் 2/1. இது மாதிரி தான் நம்மளோட எசென்ட்ரிசிட்டி வேல்யூ ஹைப்பர்போலாவில் இருக்கும். அப்போது இந்த வேல்யூ இங்கே எப்படி இருக்குன்னா greater than 1 இருக்கும். எசென்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும்? greater than 1 இருக்கும். இதே எலிப்ஸில் less than 1 இருக்கும். ஏன்னா இங்கே நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட்டு, டினாமினேட்டர் ஹையஸ்ட்டு. இங்கே டினாமினேட்டர் லோயஸ்ட்டு, நியூமரேட்டர் ஹையஸ்ட்டு. ஓகேவா? அப்போது இதுதான் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ. பேரபோலானா இ ஈக்குவல் டு 1, எலிப்ஸ்னால் இ லெஸ் தென் 1, ஹைப்பர்போலானா இ greater than 1 இருக்கும்.
அப்போ அந்த மூவிங் பாயிண்ட் எல்லாமே சேர்த்து வர்றது தான் என்னது, அந்த ஹைப்பர்போலா, பேரபோலா, எலிப்ஸ். ஓகேவா? இப்போ எசென்ட்ரிசிட்டி நமக்கு கண்டிஷன் என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோம், ஃபோக்கஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்டு லோக்கஸ் divided by perpendicular distance between distance between locus and directrix. ஓகேவா?